துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய விஷயங்களாக என்னென்ன அமைகின்றன என்று பார்க்கும்போது 2024 பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகியுள்ளார். 4இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டமென்பது கற்பனை செய்தவை எல்லாம் நிஜமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகளை எப்படி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியுமாக அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிரன் சுபத்துவ பாதையில் 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4ஆம் ராசிக்குள் நுழைந்திருப்பதால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை மிகவலுவாக பார்வையிடுகிறார். எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய இனிமையான தருணமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறுகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே செல்வ செழிப்புகளை வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் சுக்கிரன். ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். இவ்வாறான சுக்கிரன் மிகவலுவாக இருக்கின்றபோது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் இந்த காலகட்டத்தில் தசா புத்திகளின் அடிப்படையில் சுக்கிரமா திசை நடைபெறுகின்றவர்களுக்கு சுக்கிரனின் நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு புத்திகள் நடைபெற்றால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கற்பனை செய்து கொண்டு இருந்ததெல்லாம் நிஜமாகவே உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாறுகிறது. என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் தனுசுராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரியாக சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியாக இருக்கிறது. சனிக்கும் சுக்கிரன் நட்புகிரகமாக இருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார். தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. ஏனெனில் சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும்போது பல்வேறு வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் 2024 மார்ச் 13ஆம் தேதி நிறைவடைவதற்குள் மகரம் ராசியிலிருக்கக்கூடிய சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை தேடிதருவார். ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் சிரமமில்லை என்றாலும் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் தேவை என்றாலும் கூட மேலும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும். ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களிலிருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உதாரணமாக ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரிடம் பல மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர். அத்தனை மாணவர்களுக்கும் ஆசிரியர் நல்வழிகளை போதிக்கிறார். அந்த நல்வழிகளை அவரிடம் கல்வி கற்கக்கூடிய பல மாணவர்களும் நன்கு போதனைகளை கற்றுக்கொண்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அந்த ஆசிரியரிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும்போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறான். மற்ற மாணவர்களுடைய பொருள்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறான். இதை பார்த்த மற்ற மாணவர்கள் ஆசிரியரிடம் இவனை பற்றி புகார் செய்ய வேண்டுமென்று நினைத்து மற்ற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியரிடம் இவன் சரியில்லை திருடுகிறானென்று அந்த மாணவனை பற்றி குறை சொல்கின்றனர். அதற்கு பிறகு மாணவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர ஆரம்பித்துவிட்டனர். ஆனால் அந்த திருடும் மாணவனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லை. மீண்டும் மற்ற மாணவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற விஷயங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் திருடுகிறான்.
இதனால் கோபமடைந்த மற்ற மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரிடம் சென்று, ஆசிரியரே, நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் இவன் தவறு செய்கிறானென்று சொல்லியிருந்தோம். ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்கவில்லை. இனியும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது. இந்த பள்ளியில் ஒன்று அவனிருக்க வேண்டும் அல்லது நாங்களிருக்க வேண்டும். இதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமென்று மிகவும் கோபத்துடன் ஆசிரியரிடம் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் ஆசிரியரோ உங்களிடம் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது. அந்த மாணவன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும். நீங்கள் வெளியே செல்ல வேண்டுமென்று விருப்பப்பட்டால் செல்லலாம். அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேனென்று அந்த ஆசிரியர் கூறுகிறார். இதை கேட்டதும் அனைத்து மாணவர்களுக்குமே என்ன, நம் ஆசிரியர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம். ஆனால் ஒரு தவறு செய்கின்ற திருடக்கூடிய அந்த மாணவனுக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல சொல்கிறாரே, இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர். இதை தவறு செய்த அந்த மாணவனும் ஒளிதிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மற்ற மாணவர்கள் அனைவரும், சரி ஆசிரியரே, நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம். ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விடையளியுங்கள். தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறு செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள். இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்டனர். அதற்கு ஆசிரியர், நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு விட்டீர்கள். வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டுமென்ற நற்குணங்களை பலவகைகளில் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். எனவே நீங்கள் வெளியில் செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்புமில்லை. ஆனால் அந்த மாணவனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அவன் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்ல முடியும். அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு வெளியில் செல்ல அனுமதி கொடுப்பேனென்று சொல்லுகிறார். இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த மாணவன் வருந்துகிறான். வருந்தி, நான் திருந்தி வாழ முயற்சி செய்கிறேன் என்று ஆசிரியரிடம் உறுதிமொழி அளிக்கிறான். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான எண்ணங்கள், சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் நிறைந்து இருந்தாலும் கூட ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதேபோன்றுதான் மிகவலிமை வாய்ந்த சுக்கிரன் மிகவலுவாக தசாபத்திகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்புகிரகத்தோடு இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பலவழிகளையும் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நிஜ வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதைதான் சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார். ஏனெனில் தனுசுராசியில் இருந்ததை விட தற்போது மகர ராசிக்கு மாறியிருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்துள்ளார். பொதுவாகவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும்போது 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் 3 6 11 ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்று இருக்கின்ற செவ்வாயுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது அஷ்டமஸ்தானத்திலிருந்தாலும் அஷ்டமலக்ஷ்மியோகத்தை நிறைந்து கொடுக்கின்றார். ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அபரிவிதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மேலும் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார். இந்த மாதிரியாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் சுகஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் அனைத்திலும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை பல்வேறு வகைகளில் தடைகளை சந்தித்து வந்த சுபநிகழ்வுகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களை விலக்கிவிடுகிறார். ராசியின் ராஜயோகாதிபதி ஆக இருக்கக்கூடிய சனியும் மிகவலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதீதமாக இருந்தாலும் உங்களுக்கான இடத்தை தக்கவைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் தொழிலில் சிறந்த வளர்ச்சிகள் பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகைகளில் தடைகளை தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் தற்போது சாதகமாக மாறுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய கூட்டணி மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக அமையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும்.
எதிர்கால முன்னேற்றத்தை மிகச்சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை சுகஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அர்ந்தாஷ்டமஸ்தானத்திலிருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சொந்த நிலங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் புதிதாக வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் குரு ஏழிலும் சுக்கிரன் மிகவலுவாக சுகஸ்தானத்திலுமிருப்பது பெண்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.